Hi, hello and welcome. This is Rahul Jyotiraman. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஜாவால அந்த கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா யூஸ் பண்ணி MySQL டேட்டாபேஸ்குள்ளார டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதும் அண்ட் டேட்டாவை ரீட்ரீவ் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு காமிக்கிறேன். முதல்ல நான் ஒரு MySQL DB இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். MySQL DBயில் நான் ஒரு டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு டேட்டாபேஸ். அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிளில் நான் இந்த வேல்யூஸ்லாம் என்டர் பண்ணியிருக்கேன். ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், இதை நான் என்டர் பண்ணியிருக்கேன். இது முழுக்க முழுக்க நான் டேட்டாபேஸில் பண்ணது. இப்போ நான் ஜாவா மூலியமாக வேல்யூஸை இதே ஆர்டரில் இன்சர்ட் பண்ண போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல JDBC டிரைவர், அந்த MySQL DBக்கான டிரைவர் நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டு இதோட கிளாஸ் பார்த்துலாம் நான் செட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், MySQL கனெக்டர் ஜாவா 5.1.33 இருக்கு பாருங்கள். இதோடைய வெர்ஷன் 5.1.33 தான். நான் இப்போ யூஸ் பண்ணுற MySQLோட வெர்ஷன் 5.1.33. அதனால் அதுக்கான ஜாரை நான் டவுன்லோட் பண்ணி இந்த பில்டு பாத்தில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். டிரைவருங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளாரையும் போட்டுக்கிட்டேன் MySQL கனெக்டர் ஜாவா. ஓகே, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் அப்படிங்கிற கிளாஸ் இந்த காம் MySQL JDBCக்குள்ளார இருக்கும். நான் வேணால் அது காமிக்கிறேன். இப்போ காம்குள்ளார MySQLக்குள்ளார JDBCக்குள்ளார டிரைவருங்கிற கிளாஸ் ஃபைல் இருக்கணும். இதோ பாருங்கள், டிரைவருங்கிற கிளாஸ் ஃபைல். இதை நாம் அங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த பாத்தை நாம் அங்கே மென்ஷன் பண்ணணும். JDBC டிரைவரோட பாத் அப்படின்னு நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண போகிற டிபியோட URL இது டிஃபால்ட்டாக JDBC வரும். அந்த எந்த கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ணுறோமோ அது வரும். JDBC எந்த டேட்டாபேஸோ அது இங்கே கொடுக்குறோம். MySQL என் மெஷினில் தான் இருக்குது, அதனால் லோக்கல் ஹோஸ்ட். நான் கனெக்ட் பண்ண போகிற டிபியோட நேம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸ்க்குள்ள தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் தான் இப்போ நம்ம டேட்டா புஷ் பண்ண போகிறோம். அண்ட் டேட்டாபேஸோட க்ரெடென்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா யூசர் ரூட் அண்ட் நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணல, அதனால் நல்லதுன்னு வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு வச்சுருந்தா இங்கே பாஸ்வேர்டு வச்சுருக்கணும். ஓகே, இப்போ மெயின் மெத்தட்குள்ளே வரோம். கனெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் நல் அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கனெக்ஷனும் ஸ்டேட்மெண்ட்டும் நல்லுங்கிறது இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி கிளாஸ் டாட் ஃபார் நேம் இதை வச்சு அந்த JDBC டிரைவரோட இனிஷியலைஸ் பண்ணுறோம். JDBC டிரைவர் இங்கே தான் இனிஷியலைஸ் ஆகுது.
நாம் ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அது இது ஓகே ஆகிடுச்சின்னா கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, கனெக்ஷனுக்கு வந்து நாம் இங்கே முன்னாடி வந்து நல்லன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அது வேல்யூ தரோம். டிரைவர் மேனேஜர் மூலயமா இந்த கனெக்ஷன் இந்த யூஆர்எலுக்கு வந்து இங்கே கனெக்ட் பண்ணு அப்படின்ட்டு டிபி யூஆர்எல் வந்து நம்ம மேலே தந்துருந்தோம். பாருங்கள், இந்த டிபி யூஆர்எல் தான் வந்து இங்கே மேலே இருக்குது. இந்த JDBC MySQL local host students user root password null. இது மூலயமா கனெக்ஷனை நம்ம கெட் பண்ணிக்கிறோம். இந்த கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடணும். அதுவும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கே ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு நல்லன்னு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கு நம்ம வேல்யூ தரோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா கனெக்ஷன் பண்ணோம்ல CONN ஆப்ஜெக்ட் மூலிமா அந்த கனெக்ஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணு அப்படிங்கிறத நம்ம தரோம். .create ஸ்டேட்மெண்ட். அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா நாம் ஜஸ்ட் ஒரு SQL அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டில் ஸ்ட்ரிங்காக அந்த எந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இந்த வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உடனே எக்ஸிக்யூட் பண்ண உடனே திருப்பி SQLட்டு அந்த வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணால் இந்த வேல்யூ வந்து SQLல் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேல்யூவும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி 4 வேல்யூவும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த 4 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுன்னா எனக்கு இன்சர்ட்டட் ரெக்கார்ட்ஸ் இந்த டேபிள் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும்னு நான் போட்டேன். அண்ட் நான் ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து எக்ஸப்ஷன் ஏதாவது வந்ததுன்னா அந்த எக்ஸப்ஷனை ரீட்ரீவ் பண்ணுறதுக்காக. அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னா நம்ம கனெக்ஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுவும் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குட் பை கொடுக்குறேன். சும்மா ஜஸ்ட்டு இதான் கொடுத்து ஃபார்மாலிட்டி. ஓகே, இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதை பார்த்துக்கோங்க. இதை 4 வேல்யூ தான் இருக்குது. இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு 4 சேர்ந்து 8 வேல்யூவாக வரப்போகுது. நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் வேல்யூஸை புஷ் பண்ண போகிறேன். இன்சர்ட்டட் ரெக்கார்ட்ஸ் இன்டு த டேபிள் இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. இங்கே வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். வெயிட் 1 செகண்ட். ஓகே, இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. இப்போ டேட்டாபேஸ்குள்ளே புஷ் ஆகிடுச்சு. 104 ஸ்டீவ், 105 ஜெஃப், 106 எலோன், 107 மார்க். இதுதான் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம்.
கொடுத்த வேல்யூ வந்து அங்கே வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் டேட்டா பேஸ்குள்ளார வேல்யூவை நம்ம புஷ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து அந்த டேட்டா பேஸ்லேருந்து நம்ம வேல்யூவை ரீட்ரீவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் வழக்கம் போல் யூஆர்எல் வந்து JDBC MySQL லோக்கல் ஹோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்டு SQL ஸ்டேட்மெண்ட் நம்ம முதல்ல என்ன வேல்யூ தேவையோ அந்த ஸ்டேட்மெண்ட்டு முதல்ல க்ரியேட் பண்ணணும். நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டேபிளுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ரீட்ரீவ் பண்ண போகிறோம். அதனால் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். கிளாஸ் டாட் ஃபார் நேம் அந்த லொக்கேஷன் கொடுக்கணும், டிரைவரோட லொக்கேஷன். கனெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த யூஆர்எல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு டிரைவர் மேனேஜர் மூலயமா கனெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் ஸ்டேட்மெண்ட் வழக்கம் போல் அந்த க்ரியேட் பண்ண கனெக்ஷனை வச்சு நாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட் செட் என்னென்னா நாம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதை ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து ரிசல்ட் செட். இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா, இப்போ அந்த கனெக்ஷனை SQL ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் செட்டில் நெக்ஸ்ட்டு வந்தால் எனக்கு அதோட ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அதாவது ரிசல்ட் செட்டில் ஒவ்வொரு ரோவாக வரும். அந்த ஒவ்வொரு ரோவோடைய ஃபஸ்ட்டு காலம் மட்டும் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஒரு டேபிள்லேருந்து டேட்டாவை ரீட்ரீவ் பண்ணுறதோட ப்ராசஸ். இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். அந்த ஐடிஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு காலம் எல்லா ரோலையும். நாம் இங்கே என்ன பண்ணியிருந்தோம், while RS டாட் நெக்ஸ்ட் ரிசல்ட் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரோக்கும் அதோடைய ஃபஸ்ட்டு காலத்தை பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். கெட் ஸ்ட்ரிங் 1. இதுவே இந்த இடத்துல கெட் ஸ்ட்ரிங் 2 கொடுத்துருந்தா நேம் எல்லாம் பிரிண்ட் ஆகிடும். நேம்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு வேல்யூ மட்டும் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ நம்ம ரியல் லைஃப் எப்படி சொல்கிறதுன்னா, கம்பெனிஸ்லாம் வந்து டேட்டா பல்காக இருக்கும். அந்த பல்கான டேட்டாவை தான் வந்து நம்ம டேட்டா பேஸ்லேருந்து ரீட்ரீவ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா கலெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி எப்படி அந்த டேட்டா பேஸில் இருக்க எல்லா வேல்யூஸையும் நாம் பிரிண்ட் பண்ண போகிறோம், கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஜஸ்ட்டு இந்த லைனை மட்டும் கமெண்ட் பண்ணிடுறேன். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் நம்ம எடுத்து ரீட்ரீவ் பண்ணாலும் அதை மட்டும் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ
மற்றதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஹேஷ் மேப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஹெச்எம்ட்டு. அண்ட் யூசர் கிளாஸ்க்கு நான் யூன்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த யூசர் கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது இருக்குன்னா நம்ம டேட்டாவை இங்கேருந்து தேவையான ஃபார்மேட்டில் வாங்கிட்டு வரதுக்கு இந்த மெயின் மெத்தடுக்கு வாங்கின டேட்டாலாம் இங்கே ப்ரைவேட்டாக போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐடி, எஃப் நேம், எல் நேம், ஏஜென்ட்டு. அண்ட் கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணி இங்கே கெட்டர் வாங்கிட்டேன். அண்ட் செட்டருக்கு பதிலாக நான் வந்து பேர் என்ன கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். யூசர்ஸ்லாம் ஐடி, எஃப் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி இங்கே வர வேல்யூவாக நான் இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஐ மீன் லோக்கல் வேரியபிளை நான் வந்து என்ன லோக்கல் வேரியபிளும் நான் இங்கே இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தட் மூலயமா நான் இங்கே கெட் பண்ண வேல்யூஸை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இது நார்மலாக பண்ணுறது தான். ஓகே, இப்போ while rs.nextக்குள்ளார நான் ஒரு இந்த லூப்குள்ளார நான் ஐடியை கெட் பண்ணுறேன். ரிசல்ட் செட்டில் இருக்கிற ஐடி அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் மேட்ச் ஆகிற வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து இந்த ஐடிக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ஃபஸ்ட் நேம் பாருங்கள், ஃபஸ்ட் நேம் அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட் நேம்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் இந்த எஃப் நேமில் ஸ்டோர் பண்ணுறேன். அதே மாதிரி லாஸ்ட் நேமில் இருக்கிறதெல்லாம் இந்த எல் நேம்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஏஜ் அண்ட் யூ ஈக்குவல் டு நியூ யூசர்ஸ் ஐடி, எஃப் நேம், எல் நேம், ஏஜ். அந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணால அந்த கன்ஸ்ட்ரக்டரை இங்கே யூஸ் அந்த கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண யூசர்ஸில் அந்த கன்ஸ்ட்ரக்டரை இப்போ இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஹேஷ் மேப் ஆப்ஜெக்டை வச்சு நான் வேல்யூஸ்லாம் அந்த ஹேஷ் மேப்பில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஐடி ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஐடி அண்ட் கீ வந்து ஐடி, வேல்யூ வந்து இந்த ரிமைனிங் 4மே. இப்படி தான் டேட்டாபேஸ் டேபிள் இருக்கும். அதாவது நீங்கள் வேல்யூ ஆஃப் இந்த வேல்யூ அப்படின்னு தந்தீங்கன்னா, இந்த கீ அப்படின்னு தந்தீங்கன்னா அந்த கீயோட வேல்யூ வந்து கீயும் ஒரு வேல்யூவாக அந்த டேபிளில் இருக்கும். அந்த மேப்பை வந்து நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம மேப்பை தான் வாங்க போகிறோம், யாரும் போய்ட்டு அங்கே பிரிண்ட்லாம் பண்ண போகிறதில்ல. பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எண்டு கொடுத்துருவாங்க. நாம் ஜஸ்ட்டு வேல்யூவை ஃப்ரண்ட் எண்டு கொண்டு போய் தரதுக்கு மட்டும். இந்த இடத்துல நான் ஃபார் ஈச் லூப் மூலயமா ஹேஷ் மேப்பை முதல்ல செட் இதுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். செட் வியூக்கு இட்ரேட் பண்ணுறதுக்காக யூசர்ஸ் கிளாஸில் யூஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த ஐ வேரியபிளில் வர டேட்டாவை நான் அந்த யூஎஸ் ஆப்ஜெக்டில் போய் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் இந்த ஒவ்வொரு வேல்யூவும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். us.getID, getFname, இந்த யூசர்ஸோட கன்ஸ்ட்ரக்டர் கெட்டர்ஸ் கொடுத்துருந்தோம்ல,
அந்த கெட்டரில் இருக்க வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் வந்து இங்கே நம்ம கெட் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறோம் பாருங்கள். எக்ஸப்ஷனல் after end of result set. 1 second. சாரி, லாஸ்ட் டைம் பண்ணதில் சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் வந்து எரர் வந்தது. இப்போ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணால் கரெக்டாக வருது. மறுபடியும் ரன் பண்ணுற பாருங்கள். ரன் ரிட்ரீவ் டேட்டா. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேஷ் மேப் இதெல்லாம் கெட் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஹெச்எம் ஹேஷ் மேப்போட ஆப்ஜெக்டை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கீ வேல்யூ ஆப்ஜெக்டில் வந்திருக்கு. கீழே நம்ம என்ன கொடுத்தோம்? ஐடி கொடுத்தோம். வேல்யூவில் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் எல்லாமே கொடுத்தோம். இங்கே பாருங்கள், ஐடி, யூ வந்து ஐடி, எஃப் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஹேஷ் மேப்பை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். கீ வேல்யூ பேரில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இட்ரேட் பண்ணி செப்பரேட் ரோவாக பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறதுல எனக்கு இந்த மாதிரி நான் வேல்யூவை கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து டேட்டா பேஸ்க்குள்ளார புஷ் பண்ணுறதும் புல் பண்ணுறதும் நடக்குது. And thanks for watching. Please share and subscribe. Thank you.